300 லிட்டர்ன்றது நினைத்து பார்க்க முடியாத. ஏன்னா அதற்கான நிறைய எஃபர்ட் அவங்க எடுக்கணும், அது எளிதல்ல. தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது தயங்கக்கூடாது. பொது இடங்களில் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அது யோசிக்கப்பட வேண்டிய விஷயமே இல்லை. தாய்ப்பால் கொடுக்கும்போது சுற்றி உள்ளவங்க என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. என்னோட செகண்ட் பேபி எனக்கு பிறந்த போது என்ஐசியூவில் ஒரு 1 வீக் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை பேபிக்கு. நான் என்ஐசியூவில் போய் என் பாப்பாவுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும்னு நான் போயிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவேன். அப்போது பக்கத்து பெட்டில் ஒரு 100 குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் நிறைய பேருக்கு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ என் ஒருத்தியால் என்னால் அவ்வளோ பண்ண முடியல. பட் என் பேபிக்கு போக முடிஞ்சால் என்னால் எவ்வளோ முடியுதோ நான் அதை பண்ணேன். ஆனால் இன்னைக்கு வந்து மேம் வந்து அவங்களோட அந்த 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளோ நாட்களும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி இத்தனை குழந்தைங்களை காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கும் போது நிஜமாவே மேம் ஐ ஃபீல் லைக் ஹக்கிங் யூ. இப்போ ஆலயா சொன்ன மாதிரி என்னோட செகண்ட் பேபி பிறந்தப்பையும் என்ஐசியூவில் இருந்தாங்க. நியூனோட்டிக்கல் ஜாண்டிஸ் இருந்தது. ஒரு 3 to 4 days இருந்தாங்க. அப்போ இது மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்கு என்னோடய எக்ஸஸ் பிரெஸ்ட் மில்க் வந்து மற்ற குழந்தைங்களுக்கும் சிஸ்டர்ஸ் கொடுத்தாங்க. அப்போ தான் சரி நம்மளால் முடியும், நம்ம மற்ற குழந்தைய பசியை நீக்க முடியும்னு தெரிஞ்சோடனே அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும், ஹைஜீனிக்காக அந்த குழந்தைங்களுக்கு இப்போ இந்த மில்க் போய் சேரணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது சின்ன ஸ்டெப் தான் இது. இவ்வளோ தூரம் பண்ண முடியுன்றதெல்லாம் ஒரு தாட்டும் இல்லை. அப்போ சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுக்கணும் எல்லாருமே. ஒரு யங் மதர்ஸ், நியூ மதர்ஸ், அவங்க குழந்தைக்கு போக மில்க் இருக்குன்னா கொடுத்தோன்னா அதனால மற்ற குழந்தைங்கள் சந்தோஷப்படும், உயிர் காப்பாற்ற முடியும். அதனால எல்லோரும் டொனேட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன்.